அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, நெருங்கி வந்துருங்க. கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்துருங்க. வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். பக்கத்தில் வந்துருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று ஓதப்பட்ட ஒன்னேகால் ஜுஸ்விலே சபா என்ற சூறாவும் ஃபாத்திர் என்கிற சூறாவும், நமக்கு அறிமுகமான யாசீன் சூறாவும், பிறகு சாஃபா என்கிற சூறாவும் முடிந்திருக்கிறது. இந்த ஒன்னேகால் ஜுஸ்விலே ஃபாத்திர் என்கிற சூறாவிலே அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு உள்ளத்தில் பதிய வைக்க ஆசிக்கிறான். சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் என்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லவில்லை, ஓ ஜனங்களே என்று ஒட்டுமொத்த மக்களை அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வல்லாஹுல் கனிய்யு வ அன்துமுல் ஃபுகரா, அவன் மட்டும் தான் கனி. யா அய்யுஹன் நாஸு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனிய்யுல் ஹமீத். அவன் மட்டும் தான் கனி, அவன் மட்டும் தான் செல்வந்தன். ஒட்டுமொத்த மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் அத்துணை பேருமே ஃபகீர்கள் தான் என்கிறார். தன்னை மட்டுமே கனி என்று சொல்கிறார். ஆனால் நாம் நமக்கு மத்தியிலே அவர் கனியாக இருக்கிறார், இவர் கனியாக இருக்கிறார், அவர் செல்வந்தர், இவர் செல்வந்தர் என்று நாம் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உஸ்மானே கனி என்று சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உண்மையிலேயே கனி நான் மட்டும் தான், நீங்கள் எல்லோருமே ஃபுகராக்கள் தான். அர்த்தம் என்ன? கனி என்றால் என்ன அர்த்தம்? ஃபகீர் என்றால் என்ன அர்த்தம்? கனி என்றால் தேவையற்றவன் என்ற அர்த்தம். தேவையற்றவன் அவன் மட்டும் தான். உலகத்திலே உள்ள அத்துணை நபர்களுமே, மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்வர்க்கங்களாக இருக்கட்டும், பரப்பன ஊர்வன மிதப்பன, அத்துணையுமே தேவையாக கூடியவைகள் தான். ஆனால் அவைகளுடைய தேவை என்பது வேறு, மனிதனுடைய தேவை என்பது வேறு. மனிதன் அல்லாஹ்விடத்தில் எப்படி தேவையாகிறானோ அதே போன்றுதான் எல்லா உயிர் ஜீவன்களும் அல்லாஹ்விடத்திலே தேவையாகின்றன. அத்துணை பேருமே ஃபகீர்கள் தான், அல்லாஹ் மட்டும் தான் கனி. ஏனென்றால் அவன் தேவையற்றவன். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவன் தந்ததுதான். வீடு அவன் தந்தது, வாகனம் அவன் தந்தது, மனைவி மக்கள் அவன் தந்தது, பேரும் புகழும் அவன் தந்தது, நமக்குண்டான அதிகாரங்கள் ஆட்சிகள் எல்லாமே அவன் தந்தது, நில புலன்கள் எல்லாமே அவன் தந்தது, சொத்துகள் சுகங்கள் எல்லாமே அவன் தந்தது. அவன் தந்திருக்கின்ற அனைத்துமே இல்லாமல் இருந்தது, பிறகு நம்மிடத்தில் இருக்கிறது, மீண்டும் நம்மை விட்டும் இல்லாமல் போய்விடும். ஒன்று அது நம்மை விட்டு போய்விடும், அல்லது அதை விட்டும் நாம் போய்விடுவோம். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக நடக்கும். மிகப்பெரிய அரண்மனையை கட்டிவிட்டு இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், அவர்களுக்கு அன்பளிப்பு தரப்படும் என்று மன்னர் அறிவித்தார். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் போய் பார்த்து விட்டு, ஆஹா ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது என்று எல்லோரும் அங்கே புகழாரம் சுட்டினார்கள். அந்த வழியாக ஒரு வழிப்போக்கர் போனார். அவருக்கு என்ன பயம் இருக்கிறது? வீடா வாசலா, இல்லை சொத்தா சுகமா? அவர் போற போக்கில கிடைக்கிற வஸ்துவை சாப்பிட்டு கொண்டு செல்லக்கூடியவர், அவருக்கு எந்த பயமும் இல்லை. உடனே அவர் சொன்னார், நான் கருத்து சொல்லலாமா என்று கேட்டார். சொல், நீயும் சொல், எதையாவது சொல், போகிற போக்கிலே எதையாவது சொல்லிவிட்டு போ. உடனே அவன் சொன்னான், இதிலே 2 குறைகள் இருக்கிறது என்றார். குறையா?
என்ன குறை கண்டாய்? இன்னும் நீ உள்ளே வரவே இல்லையே, வந்து பார்க்கவே இல்லை, நான் என்ன அழகு அம்சத்தோடு அமைத்திருக்கிறேன், பார்க்காமலேயே 2 குறை என்கிறாயே, என்னப்பா குறை? ஒன்று, இது உம்மை விட்டு போய்விடும், அல்லது இதை விட்டும் நீ போய்விடுவாய். இந்த 2 குறைகளை விட்டும் நீங்கியதல்ல என்று சொன்ன போதுதான் அவனுக்கு புரிந்தது, எதுவுமே உலகத்தில் நிரந்தரமில்லை, எல்லாமே அவனை விட்டும் செல்லக்கூடியதுதான். செல்வம் செல்வம் என்கிறோமே, அதனுடைய அசலே செல்வோம் தான். நாங்கள் செல்வோம், எங்கேயும் தங்க மாட்டோம், யாரிடத்திலேயும் இருக்க மாட்டோம். செல்வோம் செல்வோம் சென்று கொண்டே இருப்போம், எங்கேயும் தங்க மாட்டோம். இன்று இவரிடத்தில், நாளை யாரிடத்திலும். ஆஜ் ஹே மேரா கல் ஹே கிசி கா, கியா ஹே பரோசா இஸ் தன் கா. எவ்வளவு அழகாக சொன்னார். ஆஜ் ஹே மேரா கல் ஹே கிசி கா, கியா ஹே பரோசா இஸ் தன் கா. நம்ம வச்சிருக்கிற தனம் இருக்கிறதே, காசு பணம் சொத்து, எந்த கேரண்டியுமே இல்லைங்க. பட்டு நல்லா தூக்கிறோம், நினைச்சே பார்க்கலங்க. எப்படிங்க இறந்தாரு? அவர் இறக்கிற வயசாங்க, அவர் ஊரை விட்டு போக வேண்டிய காலமாங்க, அவர் உலகத்தை விட்டு போலாமாங்க. எனவே இவனே இறைவனாக மாறி பேசுகிறான். ஆனால் அல்லாஹ் ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் முடித்து விடுகின்றான். அந்த பயம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். எப்பொழுது அனைத்துக்கும் அல்லாஹ்வே சொந்தக்காரன் என்று ஆகிவிட்டதோ, அவன் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான், எடுப்பான், தடுப்பான், மறுப்பான், குறைப்பான், கூட்டுவான், எல்லாமே செய்வான். நாம அதுல தலையிட்டு, ஏன் அவனுக்கு கொடுத்த, ஏன் எனக்கு கொடுக்கல, என்ன அவனுக்கேதான் கொடுப்பியா, எனக்கு தரவே மாட்டையா, ஏன் அதிகமா கொடுத்த, ஏன் குறைவா கொடுத்த, கேட்பதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை. காரணம், அவன் மட்டும்தான் கனி. உலகத்தில் உள்ள அத்துணை வேறுமே பக்கீர்கள் தான். அல்லாஹ் நினைத்தால் ஒட்டுமொத்தமாக தருவான், அல்லாஹ் நினைத்தால் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்வான். பயங்கரமானவன். அவனுடைய ஜலாலியத் இருக்கிறதே கடுமையானது. என்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உம்முடைய ரப்பின் பிடி மிகவும் கடுமையானது. அல்லாஹ் சொல்கிறான். அவன் எவ்வளவு இரக்கமுள்ளவனோ, அவன் எவ்வளவு தயாள குணம் உள்ளவனோ, அவன் எந்த அளவுக்கு கருணை கொண்டவனோ, அந்த அளவுக்கு கடுமையானவனும் கூட. நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே. துயில் கொள்ளுகின்ற ஹாஜா முஹீனுத்தீன் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அந்த பயணத்திலே ஒரு ஊரிலே தங்க வேண்டி ஏற்படுகிறது. ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார்கள், வாங்க எங்க வீட்டுல தங்கலாம், எங்க வீட்டுல தங்கலாம் என்கிறார்கள். இல்லை இல்லை, நான் எங்கே தங்க வேண்டும் என்று நானே முடிவெடுப்பேன் என்று அப்படியே ஊருக்குள்ளே வலம் வந்த போது ஒரு வயதான மூதாட்டி, அது வீடு வீடாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தது. அந்த வயதான மூதாட்டியை பார்த்து, அம்மா உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டார். என் வீட்டை எதற்காக கேட்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய மனுஷன், என் வீட்டை கேட்கிறீங்க, இந்த குடிசை தான் என் வீடு, இன்றைக்கு உன்னுடைய குடிசையில் தான் நான் தங்க போகிறேன்னு தங்கிட்டான். ஆனால் அங்கே ஹசரத் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்று ஊரெல்லாம் பரவிய போது, ஊரில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் தங்களால் முடிந்த செல்வத்தை கொண்டு வந்து ஹசரத் அவர்களின் காலடியில் போட்டார்கள். பார்த்தால் அது குடிசையே நிரம்பி விட்டது. மறுநாள் காலையிலே எழுந்து போகும்போது அந்த வயதான மூதாட்டி இடத்தில் சொன்னார்கள், இதில் உள்ள அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று சொல்லிவிட்டது. ஒரே இரவிலேயே அல்லாஹ் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த கிழவியை குபேரியாக மாற்றக்கூடிய. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கெடுபடி எப்படிப்பட்டது தெரியுமா? மேலே 45வது மாடியிலே, மேலே 85வது மாடியிலே எந்த நேரமும் அச்சத்தில் நான் மனிதன் வாழுகிறான், எந்த நேரமும் சரியில்லாம் என்று அல்லாஹ் அப்படியும் சரித்து காட்டினான். உடனே கீழே இறங்கி வந்து விட்டான், பிளாட்பாரத்துக்கு வந்து விட்டான். பிறகு உணவு பொட்டலங்கள் போட மாட்டார்களா என்று எதிர்பார்க்க வைக்கிறான். அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடியில் இப்படியும் இப்படியும் எந்த நேரமும் உலட்கல்தேகா. உருதிலே என்ன அழகான வார்த்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்திருவானாங்க, உலட் உண்டு இல்லை என்று திருப்பி மாற்றி புரட்டி விடுவான். எனவே பயம் வேண்டும், கல்விலே பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிற ஞாபகங்கள்
அந்த ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த ஞாபகத்தை பாதுகாப்பான். அந்த ஞாபகத்துகளை நன்றி செலுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்? அதில் அந்த பணத்தை, செல்வத்தை, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தந்திருக்கும் ஞாபகத்தை அதை வீணாக செலவு செய்யாமல், வீண் விரயமாக செலவு செய்யாமல், அதை டாம்பிகத்துக்காக, அகம்பாவத்துக்காக, ஆணவத்துக்காக வெளிப்பாடாக செலவு செய்யாமல் அடக்கமாக வைத்திருந்து அதை உரியவர்களுக்கு செலவு செய்து உரிய செலவிலே அந்த பணம் பயன்பட்டு அல்லாஹ்வின் அருளை பெற்றுவிட்டால் பிறகு 7 சந்ததிகள் ஆனாலும் அல்லாஹ் ஏழையாக ஆக்க மாட்டார். ஏனென்றால் குர்ஆன் சொல்லுகின்றது, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போனார்கள். கூடவே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் கூடவே இருந்தார்கள். உணவு கேட்டார்கள், பசியாக இருக்கிறது என்று. ஊரில் எவருமே உணவு தரவில்லை. கடைசியில் பார்த்தால் ஒரு செவர் ஒன்று கீழே விழுந்திருக்கிறது. அதை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அந்த செவரை நிமித்தி அதற்கு சாந்து பூசி எல்லாத்தையும் சரி செய்யறாங்க. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தினால் தாங்கிக் கொள்ள முடியல. சோறு கொடுக்காத ஊருக்கு என்னங்க இந்த வேலையெல்லாம், வேண்டாத வேலையெல்லாம் பாக்குறீங்களேங்க. நான் அப்பவே சொன்னேன், நான் செய்யற செயல்லாம் உனக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் வர்றேன்னு வந்துட்டு கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதற்கு மேல் ஒண்ணு நான் கூட வச்சிருக்க முடியாது என்று அதற்கு விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம் சொன்னார்? அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். அந்த சுவர் கீழே விழுந்து விட்டது. அந்த சுவருக்கடியிலே பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. எத்தனை தலைமுறைக்கு முன்னால் உள்ளது? 7 தலைமுறைக்கு முன்னால் உள்ள சொத்து. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் 2 அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பருவமடையவில்லை. அவர்கள் பருவம் அடைகின்ற வரையிலும் இந்த செவுரு நிற்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த செவரு கீழே விழுகட்டும், அந்த பொக்கிஷம் அவர்களுக்கு கிடைக்க வைப்பேன். அதுவரையிலும் அதை பாதுகாருங்கள் என்று உத்தரவிட்டான். எனவே நான் சுவற்றை எழுப்பினேன். எத்தனை தலைமுறைங்க? 7 தலைமுறை. ஆனால் இன்று அப்படி நிலைமை இல்லை பெரியவர்களே. அல்லாஹ் ஏழ்மையாக இருக்கிற தாய் இந்தியர்கள் கஷ்டப்பாடுபட்டு படிக்க வைத்து பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானம்? பாடாய்பட்டு பட்டினியாக கிடந்து பிள்ளைகளை உருவாக்கி விடுகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பணத்தின் மதிப்போ மரியாதையோ, அந்த பணத்தினுடைய வேல்யூவோ, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக நாம் பட்ட கஷ்டங்களோ எதுவுமே தெரியாது. எனவே அவர்கள் 50 ரூபாய்க்கான செலவை 500 முடிப்பார்கள். 500க்குள்ளதை 5000 முடிப்பார்கள். ஒரு இட்லி இருக்கிறதே அது 75 ரூபானா அங்க போய் சாப்பிடும். சாதாரண ஒரு டீ, அந்த டீ 80 ரூபாயா. ஒரு பிஸ்கட்டையும் டீயும் தருவாராம் 80 ரூபாய். அங்கே போய் அந்த டீயை சாப்பிட. அந்த பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் போய் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்பானாம். கிதாபில் எழுதுகிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு பணத்தின் மதிப்பையும் சேர்த்து உணர்த்துங்கள். அதனுடைய கஷ்டத்தை உணர்த்துங்கள். அதை சம்பாதிப்பதற்கு நான் தான் பட்ட கஷ்டங்களை உணர்த்துங்கள். நினைத்து பாருங்கள், பம்பாயிலே ஒரு அழகான செய்தி. பம்பாயிலே ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுடைய இமாம் ஜும்மாவிலே பயான் செய்கிறார். என் அருமை மக்களே, மக்கள் அதிகமாக தொழுகைக்கு வருகிறார்கள். ஜும்மாவுடைய தினத்திலே வெளி வளாகத்தில் அப்படியே வெயிலில் நிற்கிறார்கள். தொழுகையில் அவர்கள் உள்ளே வர முடியாமல் வெயிலிலே நிற்கிறார்கள். ஒரு 2.5 லட்சம் செலவு, அவ்வளவுதான். எப்படி சொல்லுகிறார்? ஒரு 2.5 லட்சம். மீறி போனா ஒரு 3 லட்சத்துக்குள்ள. நீங்கள் எல்லாம் வசதி படைச்சவர்கள். நீங்கள் தந்தால் அங்கே வேறொன்றும் இல்லை, சீட்டு போட்டுடலாம். அன்றைய அசர் நேரத்திலே ஒரு அழுக்கடைந்த ஆடை உடுத்திய ஒருவர் தன் மனைவியோடு, அந்த மனைவி உடுத்தி இருக்கிற ஆடையிலே 21 ஒட்டுகள். அந்த கணவனும் மனைவியும் ஒரு அழுக்கு பையை கொண்டு வந்த போது முஅத்தின் கேட்டார், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் உள்ளே வரக்கூடாது, வெளியே நில்லுங்கள். நான் வெளியே வர்றதுக்காக வரல, உள்ள வர்றதுக்காக வரல, இதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்தப்பா. ஹசரத் அவர்கள் எங்கே? இமாம் எங்கே? அவரு வெளியில அதை இது போடுறதுக்காக கேட்டாரு. நான் என் மனைவியோட நான் மஷூரா செய்தேன். என் மனைவி சொல்லிச்ச, அந்த 2 லட்சம் இந்த அழுக்கு பையில வச்சிருக்கிறேன். இந்த பணம் எதுக்குன்னு சொன்னா ஒரு
சின்னதொரு குடிசையோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டாஸ் சொல்லுவோமே, அதை போட்டு நம்ம வாழ்க்கைய தொடங்கலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப ஓரத்துல ரோட்டினுடைய ஓர பகுதியிலே துணி கட்டி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அந்த இமாம் கேட்கிறார், என்ன செய்யறீங்க? இந்த 2.5 லட்சம் எப்படி நீங்க சம்பாரிச்சு? நானும் என் மனைவி என் மக்கள் எல்லோருமே இந்த சிட்டிக்குள்ளே காலி பாட்டில்கள் பொறுக்குகிறோம். காலி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில், அது இது என்று பொறுக்கி அதை கொண்டு போய் போட்டு அந்த பணத்தை சேகரித்து 2.5 லட்சம் ஆகி இருக்கிறது. நீங்க சொன்னீங்களே பள்ளி வாசலுக்கு வர்றவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு முடியல, வெயில்ல நிக்கிறாங்கன்னு. எனக்கு வீடை நான் அமைத்துக் கொள்வதை விட இது ரொம்ப முக்கியம் அல்லவா? அதற்காக நானும் என் மனைவியும் பேசி இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம் சொன்னீங்க. ஹசரத் அவர்கள் போன் போட்டு அவருடைய சொல்லை கேட்கின்ற செல்வந்தர்களை எல்லாம் அழைத்தார். அனைவரும் அங்கே வந்த பிறகு இவர் எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? இவர் பாட்டில்களை பொறுக்கி, பிளாஸ்டிக் சாமான்களை பொறுக்கி அதை கொண்டு போய் விற்று இந்த பணத்தை சேகரித்திருக்கிறார். இன்று சொன்ன பயானிலே அவரது கல்வி உருகி போய் அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் தனது வீட்டை கட்டிக் கொள்வதற்காக வைத்திருந்த பணம் இது. இதையெல்லாம் சொன்ன பிறகு நான் ஒன்றை கேட்கிறேன், உங்களால் இந்த ஏழைக்கு உதவ முடியுமா என்று கேட்டார். ஒருவர் 25,000 எழுதுங்கள், ஒருவர் சொன்னார் 50,000 எழுதுங்கள், ஒருவர் சொன்னார் 1 லட்சம் எழுதுங்கள். கடைசியில் டோட்டலை பார்த்தால் 5 லட்சம் சேர்ந்து விட்டு. உடனே ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், இந்த 5 லட்சத்தை நீ வைத்து அழகான வீட்டை கட்டிக்கொள், நீ தருகின்ற 2 லட்சத்திலே நாங்கள் இதை செய்து விடுகிறோம் என்றுமா. உடனே அவர் அழுதார். அவர் சொன்னார், நான் பல பயான்களை கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்தால் அல்லாஹ் அதை திரும்ப அதை இரட்டிப்பாக தருவான் என்று நான் காதால் கேட்டிருக்கிறேன். ஆனால் இதை இன்று கண்ணால் பார்க்கிறேன். மனிதனது வாழ்க்கையிலே ஈமானும் யக்கீனும், நமது பணம் எவ்வளவு கஷ்டத்தில் வந்திருக்கிறது, அந்த பணம் நல்ல வழியில் மட்டும்தான் செலவாக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் அதை இரட்டிப்பாக, பல மடங்காக, பல கோடியாக, மில்லியன் கணக்கில் அல்லாஹ் தந்து விடுவான். அவனது ஹசானா எப்பொழுதும் குறைவதில்லை. நம்முடைய ஹசானா எந்த நேரத்திலும் என்னவும் ஆகலாம். அதற்குள்ளாக நல்ல வழிகளில் அதை செலவு செய்து விட்டால் நிரந்தரமாக சந்ததிகள் சந்ததிகளாக செல்வ நிலையிலேயே இருப்பதற்கு அது காரணமாக அமைத்திடும். புரிந்தவன் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.